ஓகே. கரூரில் கடந்த மாதம் 27ஆம் தேதி தாவேக தலைவர் விஜய் நடத்திய பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து சிபிஐ குழுவினர் கடந்த 17ஆம் தேதி கரூர் சுற்றுலா மாளிகையில் தங்கி விசாரணை நடத்தி வருகின்றனர். கடந்த 23ஆம் தேதி கரூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் முதல் கட்ட விசாரணையின் அடிப்படையில் முதல் தகவல் அறிக்கையை கரூர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளதாக சிபிஐ தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் சிபிஐ தரப்பில் கரூர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையின் நகலை தங்களுக்கும் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தாவேக தரப்பு வழக்கறிஞர் மனு ஒன்றை அளித்திருந்தார். அந்த மனுவின் அடிப்படையில் கரூர் நீதிமன்றத்திலிருந்து தாவேக தரப்பு வழக்கறிஞர்களுக்கு கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பான சிபிஐ பதிவு செய்த முதல் தகவல் அறிக்கையின் நகல் வழங்கப்பட்டுள்ளது. அந்த நகலில் ஏற்கனவே கரூர் நகர காவல் நிலையத்தில் குறிப்பிட்டது போலவே குற்றம் சாட்டப்பட்டவர்களாக A1 மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன், A2 புஸ்தி ஆனந்த், A3 நிர்மல்குமார் உள்ளிட்டோர் பெயர்களே இடம்பெற்றுள்ளது. மேலும் இதில் வேறு எந்த நபரது பெயரும் சேர்க்கப்படவில்லை என்றும் அவர்களது தரப்பில் தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.